எத்தனை பேர் நம்மோடு இருந்த புரட்சிகரமான கருத்துக்களை பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு RSS சங் பரிவார அமைப்புகளிலே போய் கரைந்து போயிருக்கிறார்கள். அன்றாட பிழைப்புக்காக, ஒரு தற்காலிகமான வாழ்க்கைக்காக. அப்படி தப்பி பிழைத்து எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட முடியும்? மேடை விட்டு இறங்குகிற போது இறந்தாலும் இந்த கொள்கைக்காக நாம் இறப்போமே தவிர, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்காக நாம் நம்முடைய உயிரை தாரை பார்ப்போமே தவிர, அப்படி தப்பி பிழைத்து என்ன சாதிக்க போகிறோம்? ஓபிசி என்றோ, ஷெட்யூல் காஸ்ட் என்றோ, ஷெட்யூல் டிரைப்ஸ் என்றோ இவர்கள் ஒன்றுபட்டு விடக் கூடாது. இவர்களை பிரிக்க வேண்டும், சிதறடிக்க வேண்டும். அப்போதுதான் இவர்களை வீழ்த்த முடியும். இதுதான் RSS அஜெண்டா, செயல் திட்டம். இதுதான் அந்த சனாதன அமைப்புகளின் நோக்கம். ஆகவேதான் குறிவைத்து இவர்கள் பேக்வர்ட் கிளாஸஸ் என்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து பல தலைவர்களை உருவாக்குகிறார்கள். இல்லை என்றால் பிஜேபிக்கு பங்காரு லட்சுமணனை அவர்கள் தலைவராக்குவார்களா? இல்லை என்றால் நரேந்திர மோடியை அவர்கள் பிரதமராக்குவார்களா? ஏனென்றால் பிராமணர்களின் ஆதிக்கம் தான் பிஜேபியில் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை தகர்க்க வேண்டும் என்பதற்காக ஊடுருவி அந்த ஓபிசி ஸ்ட்ரெங்த், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல் காஸ்ட் தவிர மற்ற எல்லோரையும் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று ஏன் அழைக்கிறார்கள் என்றால், ஷெட்யூல் காஸ்ட் என்பது ஒரு பிரிவு அல்ல, அவர்களும் பேக்வர்ட் கிளாஸஸ் தான். பொலிட்டிக்கலி ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் அவர்களும் பேக்வர்ட் கிளாஸஸ் தான். அதனால் தான் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று மற்றவர்களை கூறுகிறார்கள். அரசியல் அமைப்பு சட்டப்படி இவர்களை பட்டியல்படுத்தி இவர்கள் எல்லாம் நீண்ட நெடுங்காலமாக சமூக தகுதியை இழந்திருக்கிறார்கள், அதிகாரத்தை இழந்திருக்கிறார்கள், உரிமைகள் பறிபோய் அவர்கள் இன்றைக்கு நடுத்தரவிலே நிற்கதியாக நிற்கிறார்கள் என்று வகைப்படுத்துவதற்காக, அவர்களுக்கான முன்னுரிமையை தருவதற்காக அல்லது சமூக நீதியை தருவதற்காக பட்டியல்படுத்தினார். ஆனால் அவர்களும் பேக்வர்ட் கிளாஸஸ். சமூகத்திலே 3 பிரிவு தான்: பேக்வர்ட் கிளாஸஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஃபார்வர்ட் கிளாஸஸ். முற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர். இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேயே ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வருகிறார்கள். அதுதான் அரசியல் படி புரிந்து கொள்ள வேண்டியது. அதனால்தான் அவர்களை வெறும் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று அழைக்காமல் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று அழைக்கிறோம். அதர் ஓபிசி என்று அழைப்பதற்கான பொருள் அதுதான். நரேந்திர மோடி பிராமணர் அல்ல. எப்படி அவரை பிரதமராக்கினார்கள்? ஓபிசியுடைய நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்த், ஒரு பெரும் பலம் இருக்கிறது. ஓபிசி மாநில அளவிலே எழுச்சி பெற்று வருகிறார்கள். ஒருபுறம் நிதிஷ்குமார் வருகிறார், இன்னொரு புறம் முலாயம் சிங் வருகிறார், இன்னொரு புறம் கல்யாண் சிங் வருகிறார், இன்னொரு புறம் ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு வருகிறார், அங்கே சந்திரசேகர ராவ் வருகிறார், தமிழ்நாட்டிலே கலைஞர், இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். கேரளாவிலே இன்றைக்கு பினராயி விஜயன் வந்ததை போல பல பேர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் தேசிய கட்சிக்கான வாக்கு வங்கிகளை ஆங்காங்கே மாநில வாரியாக பிரித்து தம்பயப்படுத்திக் கொள்கிறார்கள். இதை உடைத்து அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டால், பிஜேபியில் இணைந்தால் நமக்கு பெரும் பதவிகள் கிடைக்கும் என்று நீர்த்து போக செய்கிற ஒரு உத்திதான் அவர்கள் ஓபிசியிலும் ஊடுருவினார்கள், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸிலும் ஊடுருவி இருக்கிறார்கள், உள்ளே நுழைகிறார்கள். எத்தனை பேர் நம்மோடு இருந்த புரட்சிகரமான கருத்துக்களை பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு RSS சங் பரிவார அமைப்புகளிலே போய் கரைந்து போயிருக்கிறார்கள். அன்றாட பிழைப்புக்காக, ஒரு தற்காலிகமான வாழ்க்கைக்காக. அப்படி தப்பி பிழைத்து எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட முடியும்? மேடை விட்டு இறங்குகிற போது இறந்தாலும் இந்த கொள்கைக்காக நாம் இறப்போமே தவிர, புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்காக நாம் நம்முடைய உயிரை தாரை பார்ப்போமே தவிர, அப்படி தப்பி பிழைத்து என்ன சாதிக்க போகிறோம்?